வணக்கம். இன்னைக்கு நம்ம சாணக்யாஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு புது அறிவிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 4 தேர்வுகளுக்காக ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த விளம்பரத்துல அப்படி என்னதான் இருக்கு? இது நம்மளோட தயாரிப்புக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வாங்க ஒன்னொன்னா அலசி பார்க்கலாம். ஒருவேளை நீங்க டிஎன்பிசி குரூப் 2 இல்லனா குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப சீரியஸா படிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கறது தான் அந்த அகாடமி வெளியிட்ட நோட்டீஸ். இதுல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன சொல்ல வருது, இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதையெல்லாம் நாம இப்போ ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கோர்ஸ்ல என்னென்ன அம்சங்கள் அதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதுல சேர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு கோர்ஸ்னு எடுத்தா இதான முக்கியம், சரிதானே? பார்க்கறதுக்கு இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தெரியுது. சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட் வைக்கிறாங்க, ரிவிஷன் டெஸ்டும் இருக்கு. சூப்பர். அப்புறம் ஒவ்வொரு கேள்விக்கும் நல்ல விரிவான விளக்கம் கொடுக்கறாங்களாம். அப்போ நம்ம பண்ற தப்ப ஈஸியா திருத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம போன வருஷ கொஸ்டின் பேப்பர், நோட்ஸ், நம்மளோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண ஒரு ரேங்க் லிஸ்ட், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா தனிப்பட்ட கவனம் செலுத்துறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி முதல் டெஸ்ட்டை ஃப்ரீயா எழுதி பார்க்கலாம், ஒரு பைசா கூட செலவில்லாம. இது மூலமா இந்த கோர்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு சூப்பரான வாய்ப்பு. மொத்தமா 6 மாசம். ஆமாங்க, 6 மாசத்துக்கான ட்ரெய்னிங் இது. இந்த 6 மாசங்கிறது ஒரு நல்ல டைம் பீரியட். முழு சிலபஸையும் எந்த அவசரமும் இல்லாம ரொம்ப ஆழமா படிச்சு நல்லா பிராக்டிஸ் பண்றதுக்கு இது போதுமான நேரம்தான். ஓகே, அடுத்ததா இந்த பேட்சோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஷெட்யூல் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல பிளான் இருந்தாதானே கரெக்டா படிச்சு முடிக்க முடியும். பாருங்க, இந்த பேட்ச் ஜனவரி 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும், அதாவது எவ்ரி மண்டே ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளை எப்பவும் டச்ல வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி மொத்தமா 6 மாசம் இந்த கோர்ஸ் நடக்கும். இந்த 6 மாசத்துல மொத்தம் எவ்வளோ கேள்விகள் தெரியுமா? 2000க்கும் அதிகமான கேள்விகளுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு கொஸ்டின்ஸை நாம சால்வ் பண்ணும்போது எக்ஸாம் பத்தின ஒரு நல்ல கிளாரிட்டியும் கான்ஃபிடன்ஸும் கண்டிப்பா வரும். அவங்க PYQ PDF நோட்ஸ்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது முந்தைய ஆண்டுகளோட வினாத்தாள்களை தொகுத்து PDF நோட்ஸா கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா எக்ஸாம் கிட்ட நெருங்கும் பொழுது கடைசி நேரத்துல வேகமா ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு முக்கியமான அம்சம். சரி, இப்போ எல்லாருமே மனசுல நினைக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ, இதுல எப்படி ஜாயின் பண்றது? வாங்க பார்க்கலாம். இதுல 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஆன்லைன் பேட்ச், இன்னொன்னு ஆஃப்லைன் பேட்ச். நீங்க வீட்ல இருந்தே டெலிகிராம் மூலமா படிக்கணும்னா ஆன்லைன் பேட்ச் எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபீஸ் வெறும் 500 ரூபாய் தான். இல்ல நான் நேரடியா அகாடமிக்கே போய் படிக்கிறேன்னு சொன்னா ஆஃப்லைன் பேட்ச் இருக்கு, அதுக்கு 15,000 ரூபாய். உங்க சௌகரியத்துக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஜாயின் பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல ஜிபே மூலமா 9942531510 அப்படிங்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணணும். பே பண்ணும்போது ரமன் RK அப்படிங்கிற பேர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் முடிஞ்சதும் 8122623252 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்க ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் எழுத போறீங்கனாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா இது என்ன? 6 மாசத்துக்கான கோர்ஸ், 2000க்கும் அதிகமான கேள்விகள், ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட், அது போக தனிப்பட்ட கவனம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச். சரி, இப்போ இந்த பேட்ச் பத்தின எல்லா விவரங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கேள்வி இதுதான், உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான கண்டினியூஸான ஒரு பயிற்சி திட்டம் தேவையா? இதற்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. இதை பத்தி நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க.